ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்திக் ரேவதிலையும் வீராமாறன்லையும் என்னென்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அபிராமி அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாத யாத்திரை போகிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க வந்து காவடியும் எடுத்து முதுகில் வச்சுட்டு நான் கிளம்ப போகிறேன்ப்பா அப்படின்னோடனே நம்ம கார்த்திக் ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு இப்போ போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா நான் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணாதான் வந்து உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்கள் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக நான் கண்டிப்பாக முருகருக்கு பண்ணி தானேப்பா ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம கார்த்திக் சொல்கிறாரு, உங்களுக்கு ஆல்ரெடி நிறையா உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது, நீங்கள் இப்படி பண்ணுறது சரியே இல்லை, உங்களால் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னோடனே நம்ம அபிராமிமா சொல்கிறாங்க, உண்மையிலே வந்து வேண்டுதல் பழிக்கணும்னு பக்தி இருந்தால் நான் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஸோ அதனால் என்னால் கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையை என்ன தடை வந்தாலும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம ரேவதி வந்து ரொம்பவே கவலையாயிட்டாங்க. இப்படி வந்து நம்புகிறாங்களே, நாங்கள் உண்மையிலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஏதோ வாழ்ந்துட்டுருக்க மாதிரியும் அதுக்காக இவங்க பிரார்த்தனை பண்ணுற மாதிரியும் இருக்காங்க. நானே வந்து ஏதோ இந்த கல்யாணம் வந்து எங்கள் அம்மாவோட கம்பல்ஷனில் தானே பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஆஸ்திரேலியா வேறு போகிறேனே, இதெல்லாம் தெரிஞ்சால் இவங்க எப்படி தாங்கிக்க போகிறாங்க, இது எனக்கு ரொம்ப கவலை தருது அப்படின்ற மாதிரி நம்ம ரேவதி வந்து சொல்லி மனசார நினச்சிட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கும் ஒன்றுமே புரியல, ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம அபிராமி அம்மா கிளம்பி போயிடுறாங்க, முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு. இதை பார்த்து ரெண்டு பேருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வீராமாறனில் வந்து நம்மளோட வள்ளியம்மைக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியாமல் போயிடும். ஆல்ரெடி வந்து விஜய் நேத்திக்கு கிளிப்பு தேடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுக்காமல் போயிட்டாங்க. அப்போவே அவங்களுக்கு லைட்டாக வந்து டவுட் வருது, நம்ம உடம்பு சரியில்லைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இவளுக்கு இப்போ கிளிப்பு தொலைஞ்சது தான் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துடுறாங்க. படுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீரா தான் வந்து பார்க்குறாங்க. வீரா வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த தண்ணியில் வந்து ஒத்தி இந்த ஜுரத்துக்காக வைப்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் வச்சுட்டு அவங்கள கொஞ்சம் வந்து காம் டவுன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா சரி சூப் மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு கிச்சனில் வந்து சூப் ரெடி பண்ணுறாங்க. அவங்க இப்போ பண்ண ஒரே தப்பு என்னென்னா மாறன்ட்ட கொடுத்து அமிச்சது தான். மாறன்ட்ட கொடுத்து அமிச்சோடனே மாறன் சூப் குடிங்க அத்தை, எந்திரிங்கன்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவர் வந்து எழுப்பிட்டுருக்காரு. அவங்களால எந்திரிக்கவே முடியல. அதுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, சூப்பை வச்சுட்டு போனோடனே அந்த சூப் வந்து பெரிய ஆப்பாயிடுச்சு. அதை நைஸாக விஜய் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, தான் ஏதோ ரெடி பண்ண மாதிரியும் இவங்களுக்காக இது பண்ண மாதிரியும் சொல்லிட்டு சூப்பை கொடுத்து, உங்களுக்காக தான் நான் வந்து வெங்காயம் இஞ்சி மிளகெல்லாம் போட்டு சூப் செஞ்சுருக்கேன் அத்தை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்மளோட வள்ளியம்மா கேட்குறாங்க, வீரா எங்கே தான் போனா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, அவங்களுக்குலாம் என்ன உங்கள் மேலே அக்கறை இல்லை, எனக்கு இருக்கிற மாதிரி யாருக்கும் வருமா அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்கள வந்து குழப்பி விட்டாங்க. இதோட இந்த 2 ப்ரோமோவும் முடியுது. இதுக்கப்புறம் என்னென்ன சுவாரஸ்யமாக நம்ம வந்து நடக்க போகுதுன்றதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.